இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமா காரம் சேர்த்திக்கவே முடியல. ஆனா நான்வெஜ்ன்னு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்டின்னா, அத நல்லா காரசாரமா செஞ்சு சாப்பிட்டா தான் நாக்குக்கும் உணர்த்தியா இருக்கு. வயிறும் நெம்புது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இன்னைக்கு வேற சண்டேவா போச்சா, மார்னிங் நேரமாவே எந்திரிச்சு போய் கறி கடையில மட்டன் ஒரு 1/2 கிலோவும், சிக்கன் ஒரு 1/2 கிலோவும் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் காலையிலேயே குழம்பு பண்ணிட்டு வறுவல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் வந்து நைட் டின்னருக்கு தான் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். மட்டன் குழம்பு மட்டும் கொஞ்சம் மீதி இருந்தது. அத நைட் டின்னருக்காக கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். சிக்கன்ல வந்து சிக்கன் சிந்தாமணி தான் நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா, நான் வந்து ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 15 வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி வந்து நல்லா சுண்டிரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடும். சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வரமிளகாயும் சாஃப்டா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த சிக்கனோட சாதத்துல வரமிளகாயும் போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிடணும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.